அமைச்சர் வைத்திலிங்கத்தின் 100 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் 100 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை வைத்திலிங்கத்தின் 100 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை முடக்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துடைய கிட்டத்தட்ட 100.92 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்போது முடக்கி இருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கிய விவகாரத்துல தனியார் நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவருடைய மகன்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை வழக்காக பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி அதன் பிறகு சோதனையை நடத்தினர். வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அவருக்கு தெரிந்த இடங்கள், அவருடைய உறவினருடைய இடங்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனுக்கு தெரிந்த இடங்கள், அவருக்கு மகனுடைய நண்பர்களுடைய இடங்கள் ஆகிய பல இடங்கள்ல சோதனையானது அமலாக்கத்துறையால் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில கிட்டத்தட்ட 100.92 கோடி ரூபாய் வரை அசையா சொத்துக்களை அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள். இந்த சோதனையில பல்வேறு இன்கிரிமினல் டாக்குமெண்ட்ஸ் கிடைத்திருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே அதாவது தனியார் நிறுவனத்திடமிருந்து 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது உறுதியான இடத்துல இந்த சோதனையானது நடைபெற்றதாகவும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருந்தது. அப்போது பேச்சு பொருளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அது உறுதியமாக சொல்லப்பட்டது. தற்போது இந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட 100.92 கோடி ரூபாய் சொத்துக்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உடைய சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களுடைய விவரங்கள் என்னவென்று தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லவில்லை. ஆனால் இந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட அசையா சொத்துக்களாக இருக்கக்கூடிய 100.92 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துடைய சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொத்துக்கள் அனைத்துமே தற்போது அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.